கரெக்டான அட்ரஸ் தானா? இங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கா, உள்ள ஒரு ஆள் இல்ல. இந்த இடத்துல அடி வேலைக்கு வர போற? ஏமா ஓனரும் லேட்டா தான் வருவாங்க, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனோம். என்னமா போதாயே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஆம்பளை. ஏமா நான் ஆம்பளை இல்லம்மா, பொம்பளைமா. யார் இது? இதுதான் ஓனரா? கேவலமால இருக்கு. நீங்க 2 பேரும் கிளீனர்ஸா? ஏமா நாங்க நர்ஸ் வேலைக்கு வரலமா. என் மகன் இது கம்ப்யூட்டர் தட்டுற வேலை ஏதோ ஒன்று இருக்கு, நாங்க அதுக்கு தான் வந்திருக்கோம். நான்சென்ஸ். நான் வந்து என்ன கேட்குறேன், கிளீனர்ஸ் தான் கேட்குறேன். நீங்கள் என்ன நர்ஸுன்னு இருக்கீங்க? ஏமா உன்னை பார்த்தா பாத்ரூம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கு, எங்களை போய் கிளீனர்ஸ் தான் கேட்டுருக்க. போமா, நாங்கள் வேலைக்கு தான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். அப்போது வேலை கண்டிப்பாக எனக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, கரெக்டாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் தட்டுற வேலை தான் சொன்னாங்க. தூசி தட்டுற வேலையாக இருக்கும். தூசி தட்டுற வேலைன்னா விளக்கமாறு வேணும்ல, விளக்கமாறு பதில் உடனே யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீ விளக்கமாறு மாதிரி தானே இருக்க. அதான் ஊருக்குள்ளே அழகாவே பிறக்கக்கூடாது, பிறந்தாலும் இப்படி ஒரு பொறாமையாக புகைச்சலாக இருப்பாங்க. மேடம் நீங்கள் தான் ஓனரா? ஏமா நானே வேலைக்கு இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன். ஏமா இங்கே வந்து வேலைலாம் கொடுக்க மாட்டாங்க. முடி இங்கே பாரு, முன்னாடி ஸ்டைல் முடியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்க. இப்படிலாம் வெட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு வேலையே கிடைக்காது. நானா ஸ்டைல் முடி கொஞ்சமாக தான் வெட்டிட்டு வந்திருக்கேன். உன் மண்டை விரிச்சு போட்டு இப்படி அலங்கோலமாக வந்திருக்கியே, உன்னைய பார்த்தா எப்படி வேலை கொடுப்பாங்க? உன்னையெல்லாம் எப்படி உள்ளே விட்டாங்க? பூரா பைத்தியமாக இருக்கு. இந்த பைத்தியத்துக்களை வச்சு என்னத்தை வேலைக்கு இவங்க ஆள் எடுத்து என்ன வேலை பார்ப்பாங்கன்னு தெரியல. சப்பா என்ன வெயில் நடந்து வரவங்களே கால் தான் வலிக்குதப்பா. சரி வணக்கம்மா, முதலாளியம்மா. நாங்கள் தான் முத வந்தோம். வேலைக்கெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா டயத்துக்கு வர்றவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அப்போ தான் ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க. நாங்கள் தான் முத வந்திருக்கோம். என் மகளுக்கு வேலை போட்டு கொடுத்துருமா? ஆமாம் மேடம், நாங்கள் தான் மேடம் ஃபஸ்ட்டு வந்தோம். மேடம், வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு யாரும் முன்னாடி வராங்கன்னு பார்க்கக்கூடாது, கடைசியாக யாரும் முன்னாடி வராங்கன்னு தான் பார்க்கணும். ஆமாம், நீ கடைசி பின்னாடி கோலம் போட்டுக்கிட்டே இருப்ப. நீ கோலம் போட்டு முடிக்கிற வரைக்கும் உட்காந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாங்க. பார்த்தீங்களா மேடம், நீங்கள் இருக்கும்போதே எப்படி திமிர் பேச்சு, எதிர் பேச்சு, எல்லா பேச்சும் பேசுகிறா. இவளெல்லாம் வேலைக்கு வச்சிங்கன்னா உங்களே வேலையை விட்டு தூக்கிடுவா மேடம். மேடம் நீங்கள் யார் பேச்சையும் கேட்காதீங்க. உங்களுக்கு எனக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. பார்த்தீங்களா, நீங்கள் ரோஸ் கலர் சால் போட்டு வந்திருக்கீங்க, நானும் ரோஸ் கலர் சேலை கட்டியிருக்கேன். ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கேன், நீங்களும் ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கீங்க. நான் வந்து சிவப்பு கலர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், நீங்களும் சிவப்பு கலர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க. நம்ம ரெண்டுத்துக்கும் கண்டிப்பாக செட் ஆகும் மேடம். பார்த்தீங்களா மேடம், அவன் வந்து வேலை பார்க்க வரல. உங்களுக்கும் அவளுக்கும் செட் ஆகுமா செட் ஆகலையான்னு ஜாதகம் பார்க்க வந்திருக்கா. ஏமா நீ பேசுமா நின்று, அதுக்கேமா என் பின்னாடி முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க? நான் கை வைக்கிற நேரம் உன் தலையை கொண்டு கையில் வச்சின்னா அப்போ முடி பிடிச்சி இழுக்க தான் செய்வேன். ஏமா நானே வேலை கேட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஏன்ட்ட உட்காந்து கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பேசாமல் போங்கம்மாங்கிட்டு நினச்சேன். அப்போவே நினச்சேன், இவன் மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்தா ஓனர் மாதிரியா இருக்குது. ஓ அதான் என் மூஞ்சியை பற்றி இவ்வளோ நேரம் மேடம் நீங்கள் என்னாலும் மேட்சாக இருக்கும்னு அவ்வளோ கதை பேசுனியாங்க. ஏமா வேலைக்கு வந்துக்கிட்டு அதிகாரமாக இப்படி உட்காந்துருக்கியே, நீல ஒரு பொம்பளையா? ஏன் பொம்பளைனா கால் வலிக்காதா? அங்கேருந்து நானே வீட்டில் இருந்து நடந்து வந்திருக்கேன், கால் வலிக்குது, அதனால வந்து உட்காந்துருக்கேன். நல்லா வந்து உட்காந்தா, ரோட்டில் போய் உட்காராம போனேன். ஏமா அது யாருமா? உன் வீட்டுக்காரர் எதுக்குமா சேர்த்து கூப்பிட்டு வர? இன்டர்வியூக்கு நீ வந்தால் நீ மட்டும் எதுக்கு உன் வீட்டுக்காரெல்லாம் கூப்பிட்டு வர? இந்த குண்டை யாருன்னே தெரில, இவனை போய் என் புருஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏமா அந்த உனக்கு செரு பிஞ்சிரும் பார்த்துக்கவே, யாருன்னு தெரில, இவனை போய் சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணாச்சி, இது லேடிஸ்க்கு தான் இன்டர்வியூ நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? வெளியே போங்க. ஓ வீட்டுக்காரர்லண்ணா பாட்டியம்மா, அப்போ தானே இது உங்கள் பையனா? இந்த உன் இஷ்டத்துக்கு நீயா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா? கோட்டு போட்ட குண்டனாச்சு, கொஞ்சம் வெளியில் போய் வெயிட் பண்ணுறீங்களா? எனக்கு கால் வலிக்குது, ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். வெளியில் போங்க. பாவம் அண்ணாச்சி, காது கேட்காது போல. அண்ணாச்சி இங்கே பாருங்க. ஹலோ குண்டண்ணாச்சி. பாவம் அந்த தம்பிக்கு காது தான் கேட்காது போல. ஏமா ரோஸ் கலர் சேலை கட்டின பொம்பளை, அந்த ஆள் மண்டையை கொட்டு 4 நறுக்குன்னு கூப்பிட காது கேட்க மாட்டேங்குது. கண்ணை தான் நோண்டி விடணும். அப்படிதான் ஏக்கா, அவர் கண்ணை நல்லா நோண்டி விடுங்க, முட்டை கண்ணு மாதிரி வச்சிருக்காரு. ஐயோ பாவம், கண்ணும் தெரியாது போல அவருக்கு. அப்போ 4 பேர் சேர்ந்து அவரை தூக்கி கொஞ்சம் வெளியில் போட்டுருங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் 4 பேர் தூக்கி கஷ்டப்பட்டு வெளியே இந்த குண்டை தூக்கி போடுவோம். நீங்கள் இப்படி இந்த சேரில் உட்காந்துட்டு நாட்டாம மாதிரி திருப்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம். யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? ஓனரே இன்னும் வரல, இன்டர்வியூ எதுவுமே கேள்வி கேட்கல, அப்புறம் என்ன முடிஞ்சிச்சு? எதுக்குமா இன்டர்வியூ வைக்கணும்? நான் பேசாமல் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் வேலை கொடுத்தேன்னா நான் சீக்கிரம் தலையில் துண்டை போட்டு தான் போகணும். துண்டையும் போட்டு போகிறீங்க, தலப்பாவே கட்டிக்கிட்டு போகலாம். சரி அண்ணாச்சி, நீங்கள் முதல் கிளம்பி வெளியில் போங்க. ஓனர் வர்ற டைம், இப்படிலாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, போங்க. ஏம்மா ஓனரே நான் தான்மா, போமா அங்கிட்டு வெளியில் இருந்துச்சு போங்கம்மா எல்லாம். சார் நீங்கள் தான் ஓனர்னு எனக்கு தெரியும் சார், சும்மா விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணேன் சார். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. நீ தாம்மா ஃபர்ஸ்ட் வெளியில் போகணும், வெளியில் போ. ஆமாம், பெரிய கலெக்டர் வேலை, இந்த வேலை இல்லைன்னா வேறு வேலை. சரி அண்ணாச்சி, வீட்டில் இருந்து நடந்து வேற வந்துட்டு எப்படி வேலை கொடுக்க மாட்டீங்க தெரிஞ்சு போச்சு. ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு கொண்டு வர சொல்கிறீங்களா அந்த உங்கள் வீட்டுக்காரம்மாவை? ஏம்மா அந்த தெரிஞ்ச பேசல பேசாமல் போமா. இந்த அம்மா இங்கே வேலை பார்க்குற அம்மாம்மா, நீ வேற ஏம்மா என் வீட்டுக்காரம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும். சரி அண்ணாச்சி, நாங்கள் வந்துட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் போய் ஆளுக்கு ஒரு பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிக்கிறோம். ஏம்மா நான் ஆஃபீஸே நடத்தலாமா, கூட்டிகிட்டு போகிறேம்மா, கிளம்புங்கம்மா.